ஹாய் மக்களே! இன்னைக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ்ங்க. இங்க வருவோம் அப்படின்ற பிளானே சுத்தமா இல்ல. ஏன்னா, நேத்து ஹெவியான மழை. ஸோ இன்னைக்கு என்ன பிளானு, எங்க போறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்படி டெஸ்டினேஷன் என்னன்னே தெரியாம நாங்க இன்னைக்கு வந்த இடம் தான் இந்த பூம்பாறை. ஸோ இப்படி டெஸ்டினேஷனே தெரியாம பண்ற ஒரு ஜர்னிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, வேகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க நம்ம போறோம் அப்படின்னு தெரியாம ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ஜர்னிய தொடர்றதுக்கு பேர் தான் வேகிரி. வேதத்துல ஆபிரகாம்னு ஒரு மனுஷர் இருக்காருங்க. அவரு ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல தான் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணி ஆபிரகாம் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு. ஆனா அதோடைய விளைவு என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு அவர் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியின் சந்ததிகளை காண ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போலதாங்க இன்னைக்கு எப்படி இந்த ஜேர்னி எப்படி இருக்கும், இந்த டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் எங்களுக்கு இப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன் கிடைச்சதோ, அதே போல தான் இன்றைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா, யார் டெஸ்டினேஷன் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். என்னதான் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு வேகரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கூட்டு போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.